சதீஷ்மணி, காவல்துறையினுடைய தொடர் நடவடிக்கை நம்ம பார்த்தோம். கஞ்சா விற்கக்கூடியவர்கள் இருந்து டபுள் டாக்குமெண்ட் ஏஜென்ட்கள் வரை பலரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்தப்படுமா? இதனால குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கா? காவல்துறை என்ன சொல்றாங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பின்பாக சென்னை மாநகர காவல் ஆணையராக அருணும், அதே போல தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரமும் பதவியேற்றுக் கொண்டார்கள். இவர்கள் இருவருமே பதவியேற்றிருந்தே ரவுடிகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கையை கடுமையாக எடுத்து வருகிறார்கள். அதன் விளைவாக கிட்டத்தட்ட 3 மாசத்துல 4 என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கு. இதுல 3 என்கவுண்டர் சென்னை நடத்தியும், அதே போல ஒண்ணு டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம போதைப் பொருள், அதே போல நில அவதிப்பு உள்ளிட்ட இந்த பல வகையான குற்றங்கள்ல ஈடுபடுறவர்களுக்கு எதிராகவும் பல்வேறு விதங்களான ஒரு கடுமையான அந்த ஆக்ஷனை எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் 2 பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாரம் அந்த பட்டியல் உள்ளவங்களை என்ன பண்றாங்க, இது பண்ணிருக்காங்க, அவங்க மேல என்ன கேஸ் இருக்கு, தலைமறைவா இருக்காங்களா, தலைமறைவா உள்ளவங்களுக்கு இப்படிக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு இரும்புக்காரம் கொண்டே இருவரும் செயல்படுத்தி வருகிறார்கள். சென்னை கமிஷனர் அருண் சென்னை மாநகரத்தை சுற்றியுள்ள பகுதியிலும், அதே போல தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியா இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களும் இந்த நடவடிக்கையில தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க. ரவுடிசம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும், அதே போல போதைப் பொருள் உள்ளிட்ட அனைத்து சட்டத்துக்கு புறம்பான அனைத்து அந்த விவகாரங்களும் ஈடுபடுவது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.